அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் 50ஆம் நாள். இதை நம்ம பைபிள்ல பெந்தகோஸ்தே நாள், பெண்டகாஸ்டல் டே அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த 50வது நாள் தான் வாரங்களின் பண்டிகை அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த 50வது நாளில் தான் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 50வது நாள் என்னையிலிருந்து 50வது நாள், இதோட ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த முறைமைகள்ல சில முறைமைகளை நம்ம வாசிக்கும் போது இந்த 50வது நாளை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஸோ இங்கதான் 50ஆம் நாளுக்கான குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு ஓய்வு நாளுக்கு மறுநாளிலிருந்து 7 வாரங்கள் எண்ண துவங்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் அப்படின்னா 7 × 7 49 நாட்கள் முடிந்த பின்பு வருகிற அந்த 50வது நாளில் கர்த்தருக்கு ஒரு போஜன பலியை செலுத்த வேண்டும். இதுதான் அந்த கட்டளை. இப்ப நாம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எந்த ஓய்வு நாள்? ஏன்னா எங்கேயோ இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த எந்த ஓய்வு நாள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கு முந்தைய வசனங்கள் வாசிக்கலாம். 5 மற்றும் 6. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். ஸோ க்ளூ இதுதான். என்னன்னா, முதலாம் மாதம் அப்படின்றது நீசான் மாதம். ஸோ இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகைன்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனா 14ஆம் தேதி ஆயத்த நாள். 15ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைனாலும் புளிப்பில்லா அப்பா பண்டிகைனாலும் ஒரே பண்டிகை தான். இப்போ 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. இந்த 15ஆம் தேதி ஒரு ஓய்வு நாளும் கூட. இந்த ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு 7ஆம் வசனத்திலும் நம்ம வாசிக்கலாம். அப்போ இங்கிருந்து அந்த ஓய்வு நாள், இந்த 15ஆம் தேதி ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 50 நாட்கள் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆயத்த நாள், 15 பண்டிகை, 16ல இருந்து நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா நீசான் மாதம் அப்படின்றதுக்கு மொத்தம் 30 நாட்கள். ஸோ இப்போ ஏற்கனவே அதில் 15 நாட்கள் கடந்தாகி விட்டது. அதான் நீசான்ல இன்னும் மீதியாக 15 நாட்கள் உள்ளது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீசானுக்கு அடுத்த மாதம் ஐயார் மாதம். ஐயார் மாதத்துக்கு ஒரு மாதத்திற்கு 29 நாட்கள் தான். ஸோ அதில் 29 நாட்கள். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற மாதம் சிவான் மாதம். ஸோ சீவான்ல நம்ம ஒரு 6 நாட்களை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 50வது நாள் கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சீவான் 6ஆம் தேதி இந்த 50வது நாள், அதுதான் பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 50வது நாள் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அந்த வருடம், அதாவது 33 ADல எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ மாதம் அதே மாதம் தான் நீசான் மாதம். ஸோ நீசான் மாதம் நமக்கு தெரியும் 33 ADல 14ஆம் தேதி ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளில் இயேசு கிறிஸ்து மரித்து விடுவார். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, ஓய்வு நாளும் கூட. இதற்கு மறுநாள் ஆகிய நீசான் 16ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விடுவார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த 16ஆம் தேதியிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 50வது நாள் நமக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தினமாக ஆயிடும். அதுதான் சீவான் 6ஆம் தேதி. நாம இதை நம்மளோட இந்த ஜான்வரி பிப்ரவரி நம்ம ரெகுலர் கேலண்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் எந்த டேட்டு வருதுன்னு சும்மா பார்க்கலாம். 33 ADல 14th நீசான் 14ஆம் தேதி ஏப்ரல் 3.
அப்போ இது ஏப்ரல் 4, இது ஏப்ரல் 5. அப்போ ஏப்ரல் மாதத்தில் வந்து ஒரு 26 நாட்கள் இருக்கும். ஏன்னா நாள் முடிஞ்சு 5லேருந்து கால்குலேட் பண்ணால் 26 டேஸ் வரும். ஸோ மே கால்குலேட் பண்ணோம்னா மேலே ஒரு 24 நாட்களை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 50 நாட்கள் வந்துடும். அப்போ மே 24 தான் வந்து சீவான் 6 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நீசான் மாதம் 16ஆம் தேதி இஸ்ரேலர்கள் வந்து அதை எப்படி அனுசரிச்சாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்களோட ரூல்ஸ். எகிப்திலிருந்து அவங்க வெளியில வந்துட்டு தேவன் வாக்கு தத்தம் செய்த தங்களுடைய தேசத்திற்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஓய்வு நாளில் ஆசாரியர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ ஆசாரியர் என்ன பண்ணுவாராம், ஓய்வு நாளுக்கு மறுநாளில் வந்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டுவார். இந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளும் இதுதான். ஆசாரியர்கள் வந்து ஹார்வெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கர்த்தருடைய சந்நிதியில் வந்து சமர்ப்பித்த நாளும் வந்து இந்த நீசான் 16ஆம் தேதி. அது மட்டுமல்ல, சீவான் 6ஆம் தேதி வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நாம அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். ஸோ இப்போ இதுதான் சிச்சுவேஷன். இஸ்ரேல் வந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்துட்டு அவங்க வந்து வனாந்தர பயணத்தின் போது அவங்களோட 3ஆவது மாதத்தின் முதல் நாள்ல வந்து சீனாய்க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் முதல் மாதம் அப்படின்றது வந்து நீசான் மாதம், 2ஆம் மாதம் ஐயார் மாதம், 3ஆம் மாதம் சீவான் மாதம். அப்போ சீவான் மாதம் 1ஆம் தேதியில வந்து அவங்க வந்து சீனாய்க்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சீனாய்க்கு வந்துட்டாங்க. இப்போ சீனாய்க்கு வந்த இடத்துல என்ன ஆகும்னா, மோசஸ் வந்து கர்த்தரிடத்தில் பேசுவதற்காக சீனாய் மலைக்கு வந்து 3 முறை ஏறி செல்வார். அப்படி 3 முறை அவர் ஏறி சென்ற அந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் நாள் வந்து ஏறுவார். இது வந்து வசனம் 3ல் படிக்கலாம். முதல் நாள் மேலே ஏறி இருப்பாங்க மலைக்கு மேலே. ஸோ சீவான் 2ஆம் தேதி வந்து அவங்க திரும்ப இறங்கி வந்திருப்பாங்க. வசனம் 7ல் வாசிக்கலாம். 3ஆவது நாள் வந்து திரும்பவும் மேலே ஏறி போயிருப்பாங்க. வசனம் 8ல் இருக்கும். இப்போ 4ஆவது நாள் வந்து அவங்க திரும்பவும் கீழே வந்துட்டு தேவன் வந்து என்ன சொன்னதா கர்த்தர் வந்து மோசஸ் கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்றத சொல்லுவாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4ஆம் நாள் அவர் வந்தார் இல்லைங்களா, அது வந்து இன்று. டுடே அண்ட் டுமாரோன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. ஸோ டுடே. ஸோ 5ஆவது நாள் டுமாரோ, அதாவது டுடே. இன்றும் நாளை ஆயிடுச்சு. இன்றும் 4ஆம் தேதி, இன்றும் நாளையும் பரிசுத்தப்பட கடவீர்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, அவங்க 3ஆவது நாளைக்கு 1, 2, 3, 6ஆம் தேதி வந்து அவங்க ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். அப்போ சீவான் 6ஆம் தேதி. இந்த சீவான் 6ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா, சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் ஜனங்களோட பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, அவர் தனது நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாருக்கும் வந்து அவர் அறிவிப்பார். அப்படின்னா சீவான் 6ஆம் தேதி பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன்
இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கொடுத்தது போல சீவான் 6ஆம் தேதி புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.